இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. 2025 மாடல் டிவிஎஸோட என்டார்க் 125ல டாப் எண்ட் மாடலை பத்தின ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். டாப் எண்ட் மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டார்க் 125ல XT அப்படிங்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்யூட்டரான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லாங்க. நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. இந்த என்டார்க் 125 பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் நிறைய எடிஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, XP மாடல் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடலும் இருக்கு. பட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பெஸ்டான கலராக கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் உங்களுக்கு இது ஒன்று தான் டாப் எண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க XT மாடலில். இந்த XT மாடலில் இருக்கக்கூடிய இந்த 125cc என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்டான இன்ஜின்ல இருக்கக்கூடிய பைக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக்ல இருந்து போயிடலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED DRLஸும் வந்து அவைலபிளா இருக்கு. LED DRLஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரான அந்த ஒரு T ஷேப்ல இருக்கக்கூடிய LED DRLs கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிவிஎஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் வைக்கிற இடம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்தியன் ஃபிளாகோட அந்த ட்ரை கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் எக்ஸோனட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக்கோட உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 100/80 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. 12 இன்ச் அலாய் வீல், அதாவது டைமண்ட் கட் அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டயர் தான். அதுல உங்களுக்கு 12 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீலோட கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டைமண்ட் கட் அலாய் வீல் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. அதாவது இந்த உங்களுக்கு அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. 125 அப்படிங்கிற ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா இந்த கவுல்ல இருக்கு. அண்ட் இந்த கிரீன் சில்வர் அந்த காம்பினேஷன்ல தான் இந்த என்டார்க் 125 XT மாடலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்டார்க் அப்படிங்கிற நேம் கிராஃபிக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த 125cc என்டார்க் டாப் எண்ட் XT மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட கிளஸ்டர் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஸ்மார்ட் எக்ஸோனட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ப்ளூடூத் வந்து பேர் பண்ணி இதுல கனெக்ட் பண்ணிக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் பார்த்துக்கலாம். அண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு, பேட்டரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ஃபியூல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கலாம். எக்கோ, பவர் அப்படிங்கிற 2 பவர் மோட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த என்டார்க் 125ல நல்ல விஷயம் என்னன்னா இதோட எர்கனாமிக்ஸ். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்கிறதுனால இதோட எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அப்ரைட்டா உங்களால சிட்டியில டிராஃபிக்ல ரன் பண்ண முடியும். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் 40 km/லிட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அதே நீங்கள் ஹைவே அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50+ வந்து இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 50க்குள்ள என்டார்க் 125யோட மைலேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூட்டர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜும் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த XT மாடல் டெஃபினட்டா ஒரு பெஸ்டான மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குங்க. வாய்ஸ் அசிஸ்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு லாங் ப்ரெஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து வாய்ஸ் அசிஸ்டும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் வந்து இதில் வாய்ஸ் அசிஸ்டும் பண்ணிக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் இந்த ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர் வந்து ஸ்விட்ச் இருக்கு. அப்புறம் ஹாரன் வந்து ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 3 வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து OBD 2B கம்ப்ளைண்டோட தான் கொடுத்துருக்காங்க. எத்தனால் 20% இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 liters ஆஃப் சீட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 125 என்டார்க்ல உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 20 liters வந்து கொடுத்துருக்காங்க. 20 liters அப்படிங்கிறது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த 20 litersல உங்களால் வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுக்க முடியும், இல்லாட்டி கிராசரிஸ் ஏதாவது வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் டைப்ஸ், அதாவது USB சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல உள்ளக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபோனை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இந்த சார்ஜரை வந்து சேஃப்டியாகவும் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு 20 liters வந்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ரெயில்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குங்க. ஸோ கிராப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டைலிஷான கிராப் ரெயில்ஸ்னு சொல்லிட்டு சிங்கிள் பீஸ் கிராப் ரெயில்ஸ் மாதிரி தான் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பின்னாடி சைடு தான் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. 5.8 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. 5.8 liters அப்படிங்கும்போது டெஃபினட்டாக சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபியூல் டேங்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரான அந்த ஒரு டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் அந்த ஒரு இதில் டெயில் லைட் வந்து எல்இடியில் இருக்கு. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரியர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே வரைக்கும் வருதுங்க. ரொம்ப பெரிய டெயில் செக்ஷனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ட்வின்ல. இந்த ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 110/80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயருமே ரொம்ப பெரிய டயராக தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல 100/80, ரியரில் பார்த்தீங்கன்னா 110/80 செக்ஷன் டயர் 12 inch அலாய்வில், அதுவும் டைமண்ட் கட் அலாய்விலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நீங்க ரைட் பண்ணும்போது சிட்டியில் டிராஃபிக்ல ரைட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு வைடான டயர் வந்து ரியர் சைடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த என்டார்க் 125 XT மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்வேன். அண்ட் சீட் கம்ஃபர்ட்டுங்க 770 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லியன் அண்ட் ரைடர் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். பெரிய வைடான சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்களேன், நான் ஸ்லிப்பரி சீட்டை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய சீட்டா இருக்கிறதுனால ரைடர் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். சீட்டோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 770 mm கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா கம்ஃபர்டபுளா ரைட் பண்ண முடியும். ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். லாங்கு கூட நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த சீட் இருக்கிறதுனால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்லாம் கிடையாது. இதுல உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கூட்டர் இந்த என்டார்க் 125. பில்டு குவாலிட்டி, ஃபியூச்சர்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் இது எல்லாமே நல்லா இருக்குங்க. வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம் இந்த என்டார்க் 125. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்டார்க் 125 XT மாடல் இதுதான். இதோட பிரைஸ் 1,33,000 ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ்ல இருக்கு. இந்த என்டார்க் 125 XT மாடல்ல பாத்தீங்கன்னா 1,33,000 ரூபாய் டாப் இன் மாடலோட பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். Have a good